இது ஒரு போஸ்ட் ஒன்று தந்திருந்தனால் இந்த வசனம் எழுதி தொங்க விடப்பட்டிருக்கும் இடம் தெரிந்தவர்கள் பதில் தருவாமண்டு. நிறைய பேர் பதில் தந்திருக்கிறீங்கள். விடயம் வந்து இந்த போர்டில் என்ன எழுதியிருக்கின்ற நெல்லினை பயிர் செய்வதை விட ஏனைய பயிர்களை பயிர் செய்வதே அதிக லாபத்தை தரும். நிறைய பேர் விட தந்திருந்த நீங்கள் இப்போ ஒவ்வொரு விடையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு நான் என்ன இது இந்த நோக்கம், இப்போ இந்த வீடியோட நோக்கம் என்னென்னு சொன்னால், இது இந்த வசனத்தின் சரியான அர்த்தத்தை தாரது தான் என்னுடைய நோக்கம், இந்த வீடியோட நோக்கம். இது ஒவ்வொரு ஆங்கிளில் இருந்து வாசிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதிரி விளங்கப்படுத்தப்படும். ஒரு பக்கத்தில் இருந்து அக்ரேரியன் சர்வீஸ் சென்டர் கமநல சேவை திணைக்களம் எழுதின சரி என்று வாதிடலாம், கமநல சேவை திணைக்களம் எழுதினது பிழை என்று வாதிடலாம், அல்லது விளக்கம் இல்லாமல் எழுதிட்டாங்கன்னு சொல்லலாம், விளக்கத்தோடு எழுதிட்டாங்க என்ன மாதிரியும் சொல்லலாம். பார்க்குற பார்வையை பொறுத்து வேறுபடும். என்னுடைய விவசாய படிப்பில் இருந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையிலே பொறுப்பிலையும் இருக்கிறதால அதை நான் செய்ய வேணுமென்று யோசித்து சொல்கிறேன். ஏன்னா இந்த டோக்கை ஆரம்பிச்சிட்டேன், பல்வேறு வகையான கருத்துக்கள் வந்திருக்கு. அப்போ அந்த கருத்துக்கள் எல்லாத்துக்கும் நான் தனித்தனியாக விட சொல்ல முடியாததாலேயும் அவ்வளவு விவசாய வேலைப்பாடுகள் இருக்கிறதாலேயும் தெளிவுபடுத்துறதுக்கு இப்படி ஒரு காணொளி முயற்சி கை கொடுக்கும் என்று நம்பினதால் இதை செய்கிறேன். செய்து பார்ப்போம். இதான் இந்த காணொலியில் பதில் தரது முதலாவது முயற்சி. சரியாக வருதுன்னா தொடரலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ரைட், நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். நிறைய 14 பேர் ஷேரும் பண்ணி இந்த 100 பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கிறீங்கள். முதல்ல இந்த ஷேர் பண்ணின விஷயத்துக்குள்ளே போவோம்னு பார்க்குறேன். எங்கேயாவது ரைட். முகமது முஃபார்சுதீன், இது கசப்பான உண்மை, எனது அனுபவத்தில் சொல்கிறேன். தற்போதைய நிலையில் அந்த வசனம் உண்மையானது, ஆனால் அந்த நிலை மாற வேண்டும். நான் உளுந்தும் பயிரிட்டேன், நெல்லும் செய்கிறேன். இந்த வசனத்தை எத்தனையோ தினம் உணர்ந்திருக்கிறேன், ஆனால் கைவிடவில்லை. அது நிறைய நாங்கள் கதைக்கிற விஷயந்தான். எங்களுக்கு விவசாயம் ஒரு போதையாக போயிட்டு எங்களுக்கு அனைவருக்கு அது யோசிக்க விடுதில்லை, கணக்கு பார்க்க விடுதில்லை. நெல் செய்தோண்டே இருக்கணுமென்னு எங்களுக்கு மூளைக்கு இருந்து ஏதோ சொல்லுது. லாபம் நட்டம் எதையும் யோசிக்கிறோம் இல்லை. ஏன் எங்களுக்கு லாபம் வரையில்லைன்னு யோசிக்கிறோம் இல்லை, அந்த லாபம் யாருக்கு போகுதுன்னு யோசிக்கிறோம் இல்லை. இதை தொடர்ந்து செய்யணுமா, அல்லது என்ன முறையான மாற்றங்களை கொண்டு வரணும், குறைந்த நிலத்தில் அதிக நெல் விளைச்சலை எப்படி கொண்டு வரது அப்படியே தான் யோசிக்கிறோமா இல்லையாண்டு அதை பற்றி அந்தளவுக்கு அது போதையாகுது. அதை யோசிக்கவே விடுதில்லை. அவர் சொல்கிறது அது சரி. அடுத்த சுதன் அலோஹா கொஞ்சம் டீப்பாக எழுதியிருக்கார், நல்ல விஷயங்கள் அவர் எழுதின அவ்வளவும் சரி. இந்த வாக்கியம் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் நோக்கம் கேள்விக்குறி. நெல்லுக்கு பதிலாக சிறுதானிய பயிர் செய்ய ஊக்குவிக்கும் நோக்கத்திலா, 2வது பணப்பயிர்களை உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் நோக்கத்திலா, அல்லது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் கால்நடை தீவன உற்பத்திக்கு அடிப்படையிலான சோளம், சோயாபீன்ஸ் போன்ற தானியங்களை பயிரிட ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இடப்பட்டதா? 3 கேள்வி கேட்டிருக்கார். 3க்கும் ஓம் சொல்லலாம். நெல்லுக்கு பதிலாக சிறுதானிய பயிர் செய்கையை ஊக்குவிக்கிறேன்னு சொல்லலாம். ஏனெண்டா சிறுதானியத்தில் நிறைய சத்துக்கள் கூட இருக்குது. காலநிலைக்கு ஏற்ற பயிர் இப்போ சிறுதானியங்கள்லாம் 2025ஆம் ஆண்டு மில்லட் இயர் என்று எங்கள்ட ஐக்கிய நாடுகள் சபை சிறுதானிய வருடம் என்று சொல்லி பிரகடனப்படுத்துகிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. இப்போ சிறுதானிய பயிர்கள் காலநிலைக்கு காலநிலை மாற்றங்களுக்கான முகம் கொடுக்கக்கூடிய பயிர்களுக்குள்ள சிறுதானியம் முன்னுக்கு நிற்கிது. கிளைமேட் ஸ்மார்ட் க்ராப்ஸ் அது. அடுத்தது பணப்பயிர்களை உற்பத்தி செய்கிற உண்மையாக தானே. ஏனென்றால் எங்கள்ட விவசாயிகள் கஷ்டமும் பட்டு கடைசியில் பணமும் இல்லை என்று சொன்னால் அது பிரயோசனம் இல்லை என்றதால் பணப்பயிர்களை உற்பத்தி செய்கிறத நோக்கமாக கொண்டிருக்கு. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் கால்நடை தீவன இதில் கொஞ்சம் நாங்கள் திருத்தி கொள்ளலாம். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நாங்கள் இன்னும் கால்நடை தீவனங்களை இறக்குமதி தான் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர நாங்கள் இன்னும் ஏற்றே இல்லை. அப்போ இறக்குமதியை குறைக்கும் மூலமாக அப்படியான பயிர் செய்ய ஊக்குவிக்கிறதுக்கு வாரீங்களான்னு கேட்டால் அது கோமெண்ட் சொல்லலாம். இதில் எல்லாமே முழுக்க 100% ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. அதாவது அதை நிப்பாட்டி போட்டு இதை தொடங்குற என்ற அந்த கேட்டகரிக்கு இது வராது. அதை குறைச்சி இதை கூட்டுற என்ற மாதிரி நெல்லை கொஞ்சம் குறைக்க வேணும் என்றதை தான் டிபார்ட்மெண்ட் சொல்ல வருதே தவிர முழுமையாக நிப்பாட்டுங்கோண்டா அப்படி ஒரு கமநல சேவை திணைக்களமே தேவையில்லைன்னு. அது ஏன் என்றதையும் நான் கொஞ்சம் போய்கொண்டிருக்க சொல்கிறேன், அல்லது கடைசியில் என்னாலும் சொல்கிறேன். அவர் தொடர்ந்து எழுதியிருக்கார். பிரதான உணவுக்கு அத்தியாவசியமான பயிரை கைவிட்டு அதற்கான இறக்குமதியில் தங்கியிருப்பது எமது இறமையை தாரை வார்க்கும் செயல். 100% உண்மை. யதார்த்தத்தில் பணப்பெறுமதி பயிர் செய்ய உடனடி லாபத்தை தந்தாலும் தொலைநோக்கு பார்வையில் அது நன்மையை பயக்கிறதா என்பது கேள்விக்குரியது. அது நல்ல ஒரு ஆய்வுண்டு. அர்ஜென்டினாவில் நடந்த கதை ஒன்று எழுதியிருக்கிறார். சோயாபீனுக்கு அர்ஜென்டினாவில் நவீன காலனித்துவவாதி என்று அழைக்கப்படுது என்று எழுதியிருக்கிறார். 3 லிங்க் தந்திருக்கிறார். ஒன்று கூகுளிൻ്റെ, ஒன்று வேர்ல்ட் பேங்கிൻ്റെ, ஒன்று ரெவிஸ்டா என்ற 3 லிங்க். உண்மையாக நானும் இன்னும் 3ம் கிளிக் பண்ணி பார்க்கல. கிளிக் பண்ணி பாருங்கோ. கட்டாயம் ஒரு நல்ல ஒரு ஆய்வாக எழுதியிருக்கிறார் என்று இதை நம்புகிறேன் நான்.
என்ன 2 பேரை ஒன்றும் எழுதாமல் சேவ் பண்ணியிருக்கேன். நாங்கள் இனி கமெண்ட்டுக்குள்ளே போவோம். மோஸ்ட் ரிலவெண்ட் ஆல் கமெண்ட்ஸ், எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரைட். இப்போ நிறைய பேர் வந்து சரியான விட எழுதியிருக்கணும். ஒவ்வொரு தரம் ஏதோ ஒரு கமநல சேவையில் எழுதியிருக்கணும், கமநல சேவையில் திணைக்களத்தை. அது உண்மை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லா கமநல சேவை திணைக்களத்துலேயும் எழுதியிருக்கு. நான் படம் எடுத்தது கிளிநொச்சி கமநல சேவை திணைக்களத்தில். சபேசன் உட்பட நிறைய பேர் அதை படம் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அதில் போட்டிருக்கீங்க கிளிநொச்சி கமநல சேவை திணைக்களம்னு தெரியுது. எல்லா கமநல சேவை திணைக்களத்துலேயும் இதை எழுதியிருக்குது. அப்போ அது உங்களுக்கு கிளியர். அப்போ எல்லாத்துலேயும் எழுதியிருக்கிறபடியாக ஏதோ ஒன்று சொல்ல வரியணும்ன்றது கிளியர். பார்த்தா கோவம் வருது ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற மெசேஜை பார்ப்போம். எங்கே தொங்க விட்டாலும் உண்மை அதுதான். ஒரு ஆள் எழுதியிருக்கேன் ஏபிசி இட்ஸ் ட்ரூ. முதல் பாசிட்டிவான கமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு பிறகு அங்கால போவோம். இதில் புதூர் சந்தி ஏபிசிலேயும் அப்போ எழுதி கிடக்கு, கிளிநொச்சியில் எழுதி கிடக்கு, துணுக்காயில் எழுதி கிடக்கு, ராமநாதபுரம் எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். முழங்காவில் எழுதி கிடக்கு, கமநல சேவை திணைக்களம் கிளிநொச்சி, மெல்லாவில் எழுதியிருக்கு. அப்போ அதுகள் எல்லாம் கிளியர். ஒத்துக்கிடலை என்றாலும் இதுதான்டாப்பா நிஜம். தயாளசீலன் தயாளன் அதான் உண்மை. ரைட், ஓகே. கொஞ்சம் பேருக்கு விளங்குது. உருத்திரபுரம் விபுலானந்த் கொஞ்சம் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறவர். அவர் அதை வச்சு எழுதியிருக்கார். சோறு தின்ன கொடுப்பதை காட்டிலும் வேறு நாட்டு மாவுகளை தின்ன கொடுத்தால் சுகம் பெறுமான ஆள் தப்பாது. அது 100% உண்மை. நாங்கள் சோத்தை நிப்பாட்டுறதுங்கிற நோக்கம் இல்லை. இந்த கருத்தின தொங்க விட்ட போட்டுன்ற நோக்கம் சோத்தை நிப்பாட்டுறது அல்ல. நான் அதுக்கு வாரேன், அதுக்கு தான் வர போகிறேன். எல்லாத்தையும் பாய்ச்சி ஒன்று அந்த விஷயத்துக்கு தான் வர போகிறேன். சாரில் தாம்மா எங்களுக்கு லெக்சராக இருந்த அனிமல் சயின்ஸில் அவள் இருக்கா. இதனை எழுதியவருக்கு தமிழறிவு சரிவர தெரியாமல் இருக்கலாம். இவள் எழுதினதுலேயும் ஒரு உண்மை இருக்கேன்டா. இது ஏதோ ஒன்றிலேருந்து மொழிபெயர்த்திருக்கணும். ஒன்றில் ஆங்கிலத்திலேருந்து இல்லாட்டி இங்கிலீஷில் இருந்து அது கொஞ்சம் அடிக்கிற மாதிரி எழுதப்பட்டுட்டு. நெல்லினை பயிர் செய்வதை விட ஏனைய பயிர் செய்வது லாபமானது என்றதை கொஞ்சம் ஒரு மூஞ்சல் அடிக்கிற மாதிரி கிடைக்கும். இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்ல வேணும் என்ற அவாண்ட கருத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இதே இப்படி முக்கிய பயிர் செய்ய வெறுக்கும்படி எழுதியிருக்கிறார்கள். நிருஜன் ஆழ்ந்த கேள்வி நல்ல ஆள் ஒரு மீடியாக்காரன். காரணம் இன்னும் ஒரு காணொலியில் விளக்கமாக தருகிறேன் தோழர். அந்த காணொலி தான் இது. ரைட். ஜெயமதுரன் கமநல சேவை திணைக்களம் எங்கள்கிட்ட ரீச்சாக்காரன் அவரை வழி இருக்கார். சசிகுமார் அண்ணா கொஞ்சம் கோவப்பட்டார். அப்போ சோறு தின்னாதீங்க. ரைட். இனி நாங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் காமெண்ட்ஸை நோக்கி போவோம். ஒரு சிலர் எழுதியிருக்கணும், இனிமேல் 3 வேளையும் தேங்காய் சாப்பிடுவோம் கோவம் வந்துட்டு ஆளுக்கு. ரைட், உங்களுக்கும் பதில் சொல்கிறேன். குமலமுனி என்ற எழுவாளி இருக்கார், அது சரி. ஆனால் சோறு முக்கியம். எழுதப்பட்டிருப்பது உண்மை. நெல்லினால் லாபம் குறைவு. யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலும் நட்டமே ஏற்படுகிறது. ஆனால் அறுவடைக்கு பின்னர் எள்ளு லாபம் கொடுக்கிறது. ஆனாலும் பட்டுக்கோட்டை பகுதியில் தவிர்த்த யாழ்ப்பாணத்தின் பெரும்பாலான பகுதிகளில் எள்ளு பயிரிடப்படுவதில்லை. யாழ்ப்பாணத்தில் 36,000 ஏக்கர் விதைச்சேன்னு சொல்லி பசலை கொடுக்குறோம். 16,000 ஏக்கர் 18,000 ஏக்கர் தான் வெட்டுப்படுது. இது ஒரு ஆபத்தான விஷயமாக தான் இருக்குது. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் சொன்னது சரி. உண்மை பெரும்பாலும் கசக்கும். அகமட் லெப்பை சோறு சாப்பிட மாட்டாரோ பெரியவர். சிறுதானியத்தை நெல்லோடு பயிராக்குங்கள். நெல்லுக்கு நியாயமான விலை பெற்று தாருங்கள். களஞ்சிய சந்தைப்படுத்தலை விரிவாக்குங்கள். சிறந்த திட்டங்களை கொண்டு வாருங்கள். அதை விடுத்து மக்கள் பணத்தில் அவர்களை கடுப்பாக்காதீர்கள். இதை வாசிக்க கடுப்பு வருது தான், எனக்கு முதல் வந்தது. ஆனால் உண்மை கசக்கம் என்ற ஒன்றும் கிடக்குது. இதுக்குள்ள நிறைய உண்மை கிடக்கு, அதை சொல்கிறேன். அந்த சிறந்த திட்டங்களில் ஒன்று தான் இந்த நெல் நாட்டு நடுகை, பரஷூட், அந்த மாதிரியானதுகள் எல்லாம். நெல்லுக்கு சிறந்த விலை கிடைக்கல என்றதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கும் விலை கிடைக்கல தான். அதுக்கான விலையை நோக்கி தான் போய்கொண்டிருக்கோம். எங்கள் திட்டங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். விரைவில் நான் ஒரு அடுத்த திட்டம் ஒன்று அறியத்தாரம் எங்கள் இந்திரா குரூப்பாலேயே அதை லான்ச் பண்ணுறோம். பல்கலைக்கழகங்களில் பட்டதாரி ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு ஏதாவது அரசு திணைக்களங்களில் வேலை கொடுக்க வேண்டும் என அரசாங்கம். இது கொஞ்சம் சிவானா கொஞ்சம் அரசாங்க ஊழியர்களோட கொஞ்சம் கோவத்தில் இருந்து எழுதியிருக்கிறார் இதை. சரி, அதை நாங்கள் பிறகு வருவோம். என்னத்தை சொல்ல, உண்மைதான் அண்ணா. உதயன் நந்தகுமார் உண்மைதான். இன்னொரு ராயாமையுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துட்டுது. பரவாயில்லை, உங்களுக்கும் அதை கொஞ்சம் புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். வேறு எங்கே கமநல சேவை திணைக்களம் தான். அகமட் அஃப்ரிடி அப்போ என்னத்தை சாப்பிடுவாங்களோ தெரியா. ரைட், ஓகே. எல்லாருடைய விடயங்களுக்கும் இப்போ நான் ஏன் இது எழுதப்பட்டது என்றதுக்கு வாரேன். என்ன சம்பவம்னு சொன்னால், கிட்டத்தட்ட 25 லட்சம் ஏக்கருக்கு கிட்ட நாங்கள் வயல் செய்கிறோம் ஒவ்வொரு வருஷமும்.
எங்கள்ட விவசாய காணிகள் பிஎல்ஆர் போட்டது கிட்டத்தட்ட 17 லட்சம் 17 லட்சம் ஏக்கர் 15 லட்சம் தொடக்கம் 17 லட்சம் ஏக்கர் ஏதோ வருது. அதில் நாங்கள் 3 போகம் சில இடங்களில் செய்கிறோம், சில இடங்களில் 1 போகம் செய்கிறோம்னு சொல்லி எல்லாம் சேர்த்து நான் சொன்னேன் அந்த ஏக்கர் கணக்கில் ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு நம்புகிறேன். ஒரு வருடத்துக்கு செய்கிற அளவு நான் சரியாக சொல்லிட்டேன், அது 25 லட்சம் ஏக்கர். இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் உள்ள பயிர்களுக்குள்ளே நெல்லுக்கு தான் கொஞ்சம் மார்க்கெட்டிங் விலை குறைவாக இருந்தாலும் ஓகே சந்தைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. யாருக்கோ ஒருத்தனுக்கு விற்கலாம், ஏதோ ஒரு மில் எடுக்கிறான், அவன் வரான் இவன் வரான் லோரியோடு தெரியுதுன்னு சொல்லி அந்த சந்தைப்படுத்த பிரச்சனை இல்லாததாலேயும் பேங்கில் லோன் கொடுக்குறதாலேயும் ஒரு ஈஸியான பயிராக அது இருக்கிறதாலேயும் கொஞ்சம் சோம்பேறி பயிர்னு ஒரு ஆளில் இருந்தவர், அதுவும் ஒரு கைண்டில் உண்மைதான். மற்ற பயிர்கள் மாதிரி ஒவ்வொரு நாளும் போய் பார்க்க தேவையில்லை. ஒரு ஒரு சரியான காலநிலை இருக்குமெண்டா மழையே நெல்லை வளர்த்துரும். பசலை போடாமல் மருந்தடிக்காமல் வெட்டுற எத்தனையோ பேர் இன்னும் நான் காண்றேன். நான் யாழ்ப்பாணங்களுக்குள்ள சில கிராமங்களுக்குள்ளேயும் வெளியில் வெண்ணிலையும் இருக்கணும். அப்போ இதுகளை வச்சுக்கொண்டு ஒரு சோம்பேறி பயிரெண்டு முடிவெடுக்கப்படுகிறதாலேயும் நிறைய பேர் நெல்லை நோக்கி போயினோம். இந்த ஆபத்தான கட்டத்தை நோக்கியும் நெல்லை கொண்டு போகிறோம். எப்படி என்று சொன்னால் புட்டிக்காணி வச்சிருக்கிறார்கள் கூட இடித்து போட்டு நெல் காணி ஆக்கி நெல் செய்கிறோம்னு சொல்லி வலிக்கிறாங்க. இது வந்து ஒருங்கிணைந்த லேண்ட் யூஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது இன்டிகிரேட்டட் லேண்ட் யூஸ் மேனேஜ்மெண்ட், இல்லாட்டி ஒருங்கிணைந்த நில பயன்பாட்டில் ஒரு பிழையான விஷயம் ஒன்று நடக்குது. எங்களுக்கு நெல் தான் லாபம் தருதுன்னு தப்பாக நினைச்சு கொண்டு வேறு பயிர்கள் பயிரிடக்கூடிய நிலங்களை கூட, அதாவது மாதுளை வரலாம், தென்னை நடலாம், வேறு லாபம் தார வேறு இன்னொரு என்ன பயிர் செய்கள் மிளகாய் நடலாம், கத்தரி நடலாம், கத்தாழை நடலாம்னு இருக்கிற பயிர்களை கூட நிலங்களை கூட நாங்கள் நெல் தான் லாபம் தருதுன்ற ஒரு மாயையில் நெல்லுக்காணியாக மாற்றி இப்போ அண்மையில் முறிப்பு குளத்துக்கு முன் ஒழுங்கைகளை போனீங்க, முறிப்பு குளம் இல்லை யூனியங்குளம் சந்தியிலேருந்து முன் ஒழுங்கைக்க போனீங்கன்னா கிளிநொச்சியில் சுற்றியான ஒரு புட்டிக்காணி, கிரவல் புட்டிக்காணி, அதை அவ்வளோத்தையும் கிட்டத்தட்ட பள்ளமாக்குறதுக்கு நான் நிற்க இல்லை. ஒரு குறைஞ்சதொரு 35 லட்சம் 50 லட்சம் அப்படியான ரேஞ்சில் செலவழித்து பள்ளமாக்கி வயலாக்கி வச்சுருக்கார் ஒருத்தர், எனக்கு யாருன்னு தெரியாது. இப்போ அது புட்டிக்காணியாக இருந்து அதில் வேறு தென்னை வச்சுருந்தா கூட வருஷம் பெறுற காசு வேறு, அந்தளவு காசு இவர் இன்வெஸ்ட் பண்ணின காசே அதை பள்ளமாக்குறதுக்கு செலவழித்த காசு கூட வர்றதுக்கு லேட் ஆகும். அதுதான் இதில் சொல்ல அந்த விஷயம். அப்போ எங்கே நெல் செய்யணும்னு கேட்டிங்கன்றால் தாழ்நில பகுதிகளில் தண்ணி நின்று தான் தீருமென்று சொல்கிற இடங்களில் நெல்லை தவிர வேறு எதுவும் செய்யவே முடியாது பயிர்கள் என்ற இடங்களில் நாங்கள் நெல்லை செய்வோமாக. புரியுதோ? அதில் இருந்து நாங்கள் நெல்லை செய்து எங்களுக்கு தேவையான அரிசியையும் அல்லது செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியை விட இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்ய முடியுமென்ற ஏற்றுமதியும் செய்யலாமே என்ற ஒரு கருத்தை முன் வச்சு கொண்டு மற்ற நிலங்களில் எல்லாத்துலேயும் மற்ற பயிர்களை செய்ய வைக்க வேணும் என்றது தான் இதில் எழுதியிருக்கிற விஷயம். இன்னும் படிவாக சொல்ல போனால் நாங்கள் எல்லாத்துலேயும் நெல் தான் எங்களுக்கு லாபம் தருது, அரசு மானியம் தருது, வங்கிகளும் குறைந்த வட்டி கடன் தருதுன்னு நினச்சி கொண்டு நெல்லுன்னு போய் நாங்கள் எல்லாரும் நாங்கள் இப்போ இது முக்கியமான கதை, எங்களால் நெல் உற்பத்தி செய்யப்படுற விலையை விட குறைஞ்ச விலையில் எங்களால் அரிசியை வெளிநாட்டு சந்தையில் வாங்க இயலும். கசப்பான உண்மை. தாய்லாந்தால், கம்போடியாவால், வியட்நாமால், சீனாவால் எங்களுக்கு குறைஞ்ச விலையில் அரிசியை தரையிலும். ஆனால் நாங்கள் அப்படி கிடைக்கக்கூடிய அரிசியை நாங்கள் செய்யாமல் விட்டு நாங்கள் செய்ய போகிறோம்னு அடம் பிடிச்சு செய்து கொண்டு, அதாவது அதை விட கூட காசு செலவழித்து செய்து கொண்டு இப்போ ஆஸ்திரேலியாவில் நியூசிலாண்டில் இருந்து நாங்கள் இறக்குமதி செய்கிற பால் பொருட்கள், அதாவது எங்களாலேயும் அதை உற்பத்தி செய்யலும், எங்களால் பால் உற்பத்தி செய்யலும், தயிர் உற்பத்தி செய்யலும், சீஸ் உற்பத்தி செய்யலும், ஜோக்கட் உற்பத்தி செய்யலும் என்று நிறைய கிடக்கு. அதெல்லாம் எங்களால் குறைஞ்ச விலையில் உற்பத்தி செய்யலாம் அவையிலட்ட வாங்குறதை விட. நாங்கள் நேரம் அந்த குறைஞ்ச விலையில் உற்பத்தி செய்யக்கூடிய சான்ஸை விட்டுட்டு நாங்கள் கூடின விலையில் அவையிட்ட போய் வாங்கி கொண்டு எங்களால் குறைஞ்ச விலையில் உற்பத்தி செய்ய முடியாத, குறைஞ்ச விலையில் வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கூடின விலையில் உற்பத்தி செய்ய முடிஞ்ச அரிசியை நாங்கள் உற்பத்தி செய்கிறதால நாங்கள் நிறைய பொருளாதாரத்தை இழக்கிறோம். இதுதான் நிதியமைச்சராக இருந்த கோகம நடந்த நேரங்களில் நிதியமைச்சராக வந்த யாரோ ஒருத்தர், நீங்கள் ஒரு ஜூரியாவுக்கு சண்டை பிடிக்க அவர் சொன்னவர், நீங்கள் எல்லாம் வீட்டை போங்கோ, ஜூரியா இறக்க வேண்டாம், நான் உங்களுக்கு அதை விட குறைஞ்ச விலையில் அரிசி இறக்கி தரேன், சாப்பிட்டு போய் இருங்கோண்டு. அந்த நேரம் சாணி அறி வாங்கின ஒரு மனுஷன். ஆனால் அவர் சொன்ன கருத்து உண்மை. இதுக்கு எவிடன்ஸாக நான் இன்னொரு கதையை சேர்ப்பேன். அதால் தான் உங்களுக்கு வாகன இறக்குமதி நிப்பாட்டுப்பட்ட உடனே அடுத்ததாக இது நிப்பாட்டுப்பட்டது, ஜூரியா நிப்பாட்டுப்பட்டது. ஏன்னா அடுத்த காசை கொண்டு வெளியில் போகிற விஷயம் இந்த பசலை இறக்குமதி தான் இருந்தது.
என்ன நெல் நாங்கள் ஓட்டப்படுற பயிராக இருக்கே தவிர ஓடுற பயிராக இல்லை இலங்கையில். மானியம் கொடுத்து கடன் கொடுத்து தான் நெல். இப்போ இது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நெல்லை செய்ய வைக்க வேணுமெண்டு. இல்லை நிறைய பேர் எழுதியிருந்த நீங்கள் சோரங்கண்ட பிரதான உணவு, அதுக்கு நாங்கள் இன்னொரு நாட்டில் தங்கி இருக்கக்கூடாது. அப்படியான காலகட்டங்கள் இருந்த காலத்தில் சிறிமாவோ கவர்மெண்ட்ல எல்லாம் என்ன நடந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி உற்பத்தி காணாமல் இருந்த காலங்களில் மாவட்ட ரீதியாக மாகாண ரீதியாக நெல்லை கொண்டு கடக்கலான்னு சொல்லி செக் பாயிண்ட் வச்சு நெல் நீங்கள் கொண்டு போயிடாத அரிசி நீங்கள் கொண்டு போயிடலான்னு தடுத்த காலங்களெல்லாம் இருந்தது. அந்த காலப்பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குது. கிளிநொச்சி மில் முதலாளி ஒருத்தர் இடவிரவா அரிசி அவிச்சு சோறாக்கி போட்டு கிடாயிரத்தோட லொரியில் கொண்டு போயிருக்கான் கொழம்புக்கு. அந்த அரிசிக்கு நெல்லுக்குன்னு தானே தடை, சோத்துக்கு இல்லை. அப்படி நம்மட கட்டிக்காரங்களே இருக்காங்களா. அவர் அநேகமாக பேக்ரவுண்ட் பின்னால் போய் பார்த்தா இந்த மூளைக்கு சொந்தக்காரன் யாராவது ஒரு புங்குடுதீவு அல்லது காரநகரை சேர்ந்த ஆளாக இருப்பேன். நான் பிரதேசவாதம் கதைக்கு அவர்கள்ட வியாபார திறமையை பாராட்டும் சொல்கிறேன். இன்னொரு கதையும் இருக்கு, என்ன அந்த சந்திரனில் நீலாம் ஸ்ட்ராங்கிறங்கைக்கெல்லாம் அங்கே புங்குடுதீவு ஆளோரால் தேத்தண்ணி கடை வச்சிருந்தவர் என்று சொல்லி காரநகர் ஆக்கள் காரநகர் ஆள் என்று சொல்லுவினோம், புங்குடுதீவு ஆக்கள் என்று சொல்லுவினோம். தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி கொள்ளுவினோம். ஏனென்றா அந்த வியாபார திறமை தான், மற்றபடி வேறு ஒன்றும் இதில் மெசேஜ் இல்லை. வியாபார திறமை இப்போ எங்கள்ட இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாபார திறமை யாழ்ப்பாணம் வன்னி மண்ணுக்குள்ளே இந்த 2 ஊர்க்காரருக்கு தான் இருக்குது. அதால் தான் அப்படி சொன்னேன் நான். சரி, அப்போ அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் நெல்லை கைவிடணும்ன்றது அல்ல, நெல்லை செய்யணும். குறைஞ்சளவு நெல் பயிரிடப்படக்கூடிய நிலத்தில் கூடினளவு உற்பத்தியை எடுக்க வேணும். இதுதான் மெசேஜ். இப்போ இருக்கிற மாதிரி 25 லட்சம் ஏக்கர்லையும் நெல்லை பயிரிட்டுற கொண்டு இப்போ தண்ணி ஏறாத காணிகள் எல்லாம் நெல்லை போட்டுட்டு ஏத்தராண்டு குத்து போட்டு எல்லாம் ஏற்றுறோம் நாங்கள். இப்போ எந்த வயல்லையும் 3-2 பாத்தியும் ஏறாது. எனக்கு அதுக்கு வேறு பயிர் போகலாமே இருக்குது. வேலி அடைச்சா தான் வேறு பயிர் போகலாம். முன்னுக்கு நிற்கிற கண்ணன் இந்த பட்டி மாடு விடுதில்லை, மாடும் தேவை எங்களுக்கு. அதால் நான் அவரோட ஒரு சுமூகமான உறவில் இருக்க வேணும், அந்த மாடுகளோடையும் அவரோடையும். அப்போ நாங்கள் அதுகளுக்கும் ஒரு தீர்வுகளை காண்ற பட்சத்தில் எங்களால் குத்து போட்டு ஏற்றுற காணிகள் எல்லாம் நாங்கள் சிறுதானியங்களை போட்டுக்கொண்டு வெவ்வேறு பயிர் செய்களை செய்து கொண்டு தண்ணியை வெளியில் கடத்தவே இயலாது. சேர்த்து மண்ணாக தான் இருக்கும், மடிலேண்டாக தான் இருக்கும், ஈரநிலமாக தான் இருக்கும், வெட்லேண்டாக தான் இருக்கும்ன்ற மண்ணில் நாங்கள் நெல்லை போட்டுக்கொள்ளலாம். ஏன்டா அதெல்லாம் நெல் வருது. நெல்லும் இப்போ கேரன் ரோஷன் சொல்கிறார் விறகும் நெல் காணிக்க வருதுன்னு சொல்லி அப்படியான பயிர்களை போட்டுக்கொண்டு மற்ற நிலங்கள் எல்லாத்துலேயும் வெவ்வேறு பயிர் செய்யலை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம், வெவ்வேறு பயிர் செய்யலை செய்ய வேணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேனே தவிர இந்த பால் பொருட்களின் கதை இப்படி கணக்க கதை கிடக்கு. நாங்கள் நிறைய விவசாய உணவு உற்பத்தி பொருட்களை வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறோம். அதுகளை பார்த்து நாங்கள் செய்து கச்சான் உளுந்து பயறுன்னு சொல்லி இந்தியாவிலேருந்து பருப்பு எல்லாம் நிறைய இது இறக்குமதி செய்கிறோம். அதுகளை நாங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட வேறு நிலம் இல்லை. இந்த 65,608 சதுர கிலோமீட்டர் தான் கிடக்கு எங்கள்கிட்ட. அதில் 30% ஏதோ போட்டிருந்தவையல் இதன்று சொல்லி எங்கள்கிட்ட என்ன சாமான் நெல் செய்கிற நிலம். அதில் அந்த நிலத்தை வச்சு கொண்டு நாங்கள் வேறு பயிர்களையும் செய்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர இயலும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக நாட்டை காப்பாற்றலாம், நாட்டுக்கு தேவையானதை செய்யலாம் என்றது தான் இந்த மெசேஜே தவிர நீங்கள் நெல்லை செய்கிறத நிப்பாட்டி போட்டு சோத்தை சாப்பிட்றத நிப்பாட்டுங்கன்றதோ, பான் வேண்டி சாப்பிடுங்கன்றதோ, இல்லாட்டி தவிட்டை தின்னுங்கன்றதோ, கோதுமை மாவை தின்னுங்கன்றதோ அல்ல. சோறு நாங்கள் சாப்பிடத்தான் பண்ணோம். எனக்கும் சோறுண்டா செம விருப்பம். என்னை கேட்டு பாருங்க, எங்கேயாலும் அன்னதானமும் இருக்குது, இங்கே ஆட்டிறச்சி கறியும் இருக்குண்டு நான் அன்னதானத்துக்கு போயிடுவேன். என்ன சோறு அப்படி இருக்கும், அது சூப்பர் டேஸ்ட் எல்லோ. அவள் சோத்து பிரியர்கள் நாங்கள். எங்களுக்கு எங்கள்ட இலங்கையின் பிரதான உணவு சோறு. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நெல் எங்களுக்கு வேணும், சோறங்களுக்கு வேணும். எங்கண்ட இப்போ செய்கிற நிலப்பகுதியை குறைக்க வேணும். இதுண்ட அரவாசி நிலத்தில் நாங்கள் இதை விட கூட உற்பத்தி எடுக்க வேணும். இதை விட குறைஞ்ச உற்பத்தி செலவில் ஒளியுமா கூட்டினா தான் இதை விட குறைஞ்ச உற்பத்தி செலவில் செய்யலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் தாய்லாந்தால், கம்போடியாவில், வியட்நாமில், சீனாவால் கொடுக்கலுமான விலைக்கே எங்களால் வேர்ல்டு மார்க்கெட்டில் கம்பீட் பண்ணி கொடுக்கலாமே இருக்குது. இலங்கையிலேருந்து அரிசி ஏற்றுமதி செல்ஃப் சஃபிஷியன்சியை தாண்டினா கூட, அதாவது செல்ஃப் சஃபிஷியன்டான என்ன, தனக்கு போதுமான அளவை தாண்டினா கூட உலக மார்க்கெட்டுக்கு விற்கலான்னு இலங்கையில் அரிசியின் விலை கூட, இலங்கையின் அரிசியின் விலை கூட. இதை விட குறைஞ்ச விலைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான நாடுகள் இந்தியா, சைனா, வியட்நாம் இருக்கணும். அவைகளோட கம்பீட் பண்ணி நாங்கள் ஏற்றுமதி லெவலுக்கு போகணும்னா கட்டாயம் நாங்கள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை குறைக்க வேணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை குறைச்சா மட்டும்தான் எங்களால் அடுத்த கட்டங்கள் ஏதாவது ஒன்றை நாங்கள் யோசிக்கலாம். இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்யலாது. அதுதான் மெசேஜே தவிர, திரும்பவும் சொல்கிறேன்,
சோத்தை நிப்பாட்டுறதோ தவிட்டை நிப்பாட்டுறதோ இல்லாட்டி இதுக்கு இதுக்கு போகிறதோ இல்லை. அப்போ நாங்கள் அதுதான் இதோட மெசேஜ். மற்றபடி கண்டபடி நாங்கள் விவசாய திணைக்களத்தையோ இல்லாட்டி கமநல சேவை திணைக்களத்தையோ பேச வேண்டாம். தொழில்நுட்பம் இது இந்த மெசேஜை திருப்பி சொல்கிறேன். சமரிய தொழில்நுட்பங்களை பாவிக்கணும், பாவிக்கப்படுற நிலப்பரப்பை குறைக்கணும், ஒரு அலகுக்கான உற்பத்தி செலவை குறைக்க வேணும், ஒரு அலகு உற்பத்திக்கான அதாவது 1 கிலோகிராம் நெல்லுக்கான உற்பத்தி செலவை குறைக்க வேணும். வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு நாங்களும் ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு நாங்கள் உற்பத்தியின் அளவை பெருக்க வேணும், தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேணும். மிச்சம் பிடிக்கப்படக்கூடிய நிலப்பகுதிகளில் நாங்கள் பால் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அதாவது மாடு வளர்ப்புக்கு உற்பத்தி செய்யக்கூடிய புல்லோ சைலேஜோ சோளமோ அப்படியானதுகளை போடணும். உளுந்து பயிர் சிறுதானியங்களை பயிரிடணும். ஒரு நிறைவான நாடாக வர வேணும். நாங்கள் நெல் உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சால் கூட இப்போ போகிற மாடலில் நெல் உற்பத்தியில் நிறைவு அடைஞ்சால் கூட எங்களால் மேலதிக நெல்லை அல்லது அரிசியை வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு விற்க இயலாது. இப்படியான ஒரு கட்டத்தில் தான் இலங்கைன்ற நெல் விவசாயம் இருக்குது. நெல் விவசாயம் செய்கிற ஒவ்வொருத்தரும் இதை புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் வேறு தொழில் செய்கிறது வேறு ஆட்களுக்கு அது தேவையில்லை. நெல் விவசாயம் நீங்கள் செய்கிறீங்களா, நெல் விவசாயியா, இந்த பேக்ரவுண்டை கட்டாயம் நீங்கள் புரிஞ்சு வச்சுருங்கோ, இது தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதில் ஒரே நாள் இரவில் ஆர்கானிக்காக மாற்றின மாதிரி நீங்கள் வெளியில் வரையலாது. நானும் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு முன்மொழிய மாட்டேன். இதை புரிஞ்சு கொண்டீங்கண்டா இதில் இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வாரதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். எப்படி உற்பத்தியை கூட்டலாம், உற்பத்தியை செலவை குறைக்கலாம், உற்பத்தியை கூட்டலாம். இப்போ நாங்கள் நெல் செய்கிறதுக்கு ஒரு ஏக்கரில் ஒரு விவசாயி 30,000 ரூபா லாபம் உழைக்கிறதுக்காக இந்த நாடு ஒவ்வொரு ஏக்கருக்கும் 20,000 ரூபா காசு அன்னளவாக வெளியில் இழந்தோன்றிருக்கு. அந்நிய செலாவணியாக வெளியில் போகுது. அது ஒரு நாட்டுக்கு நல்லதில்லை. ஒரு விவசாயியாக பார்த்தா அவர் சாப்பிடலாம், அவர் நல்லா இருக்கலாம். ஒரு நாடாக நாங்கள் யோசிக்க வேணும். இதை சொல்கிறதுக்காக தானே ஐயா நீங்கள் உங்கள்கிட்ட டேக்ஸில் எங்களுக்கு இலவச கல்வி படிப்பிச்சு தந்த நீங்கள். இதை நாங்கள் சொல்லத்தான் வேணும். நீங்கள் கேளுங்கோ. உங்களுக்கு இது விளங்க இல்லைன்னா திருப்பி கேளுங்கோ, பேசுங்கோ, அடியுங்கோ, என்னென்னாலும் செய்யுங்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் உண்மை. இதை சொல்லி ஆக வேண்டியது என்னுடைய கடமை. நாங்கள் இங்கே உங்களுக்கு போய் சொல்லி உங்களை பப்பாலை ஏற்றி விட்டு நாங்கள் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராயோ முதலமைச்சராயோ வர எண்ணம் எங்களுக்கு கிடையாது. இதுதான் உண்மை. அடிக்கிறேன்னா அடியுங்க, பேசுகிறேன்டா பேசுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. உண்மை தெரிஞ்சாகணும் உங்களுக்கு. நீங்கள் பிள்ளையான சுவரில் ஏணியை சாத்தி வச்சுருக்கிறீங்கன்றது டக்குன்னு கேட்க கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி என்று தெரிஞ்ச பிறகு கொஞ்ச காலத்திலேயாவது நீங்கள் அதை தூக்கி சரியான சுவரில் சாத்த உதவும். இதுக்குள்ள சில கொள்கை மாற்றங்களும் செய்ய வேண்டி கிடக்கு இலங்கையில். இந்த வயல்காணிகளுக்கு நெல் வேலி அடைக்கிறதுல சில கொள்கை பிரச்சனைகள் இப்போவும் கிடக்குது. வேலி அடைச்சா வேறு பயிர் செய்யலாம். அப்போ மாட்டு எங்கே விடுறது? எங்கண்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் மாட்டுக்காரரும் நெல்லுக்காரன்னு சண்டை பிடிக்கிறாங்க, ஒருத்தன் வேணாமன்ற மாதிரி. உண்மை அப்படி இல்லை. மாடு எங்களுக்கு வேணும். மாட்டை ஃபுல்லாக எங்களை விட்டு எலிமினேட் பண்ணி போட்டு நாங்கள் இதில் இருந்து வெளியேறையலாது. நாங்கள் முழுக்க நாற்றண்டு வருது, முழுக்க எங்களுக்கு முழுக்க நாங்கள் வெளிநாட்டு இதில் தங்கி இருக்க போகிறோம். முழுக்க நாங்கள் வெளிநாட்டு பசலைகளில் தங்கி இருக்கிற நிலைமை நல்லமில்லை. முழுக்க வெளிநாட்டு இதில் தங்கி இருக்காமல் நாங்கள் இதைத்தான் நாங்கள் செய்ய வேணும். மாடுங்களுக்கு கட்டாயம் முக்கியம். அப்போ இதை தெரிஞ்சோண்டு விவசாயம் செய்யுங்க. எல்லா க்ராப்ஸையும் செய்யணும். மாடு வேணும் எங்களுக்கு. மாட்டை விட்டுட்டு மாட்டை கலைச்சி போட்டு மாட்டுக்காரனை எதிரியாக பார்த்து போட்டு கடைசியாக ஜூரியா வரையிலேருந்து கப்பலையும் இதையும் பார்த்து கொண்டு நின்று நாங்கள் என்ன அப்படி கட்டத்துக்கு நாங்கள் வந்துடக்கூடாது. இன்னும் யாழ்ப்பாணத்தில் விவசாயம் ஓரளவுக்கு வெற்றி அடைக்கிறதுக்கான காரணம் அவர்கள் போடுற வெந்நீர். ஆனால் வெந்நீர் பாவிக்கிறது குறைவு, வெந்நீரில் குப்பை தாக்குறது குறைவு. பூனேரி பக்கம் கொஞ்சம் பழக்கம் இருக்குது, மற்ற இடங்களில் இல்லை. இப்படி நிறைய நாங்கள் பிளவிடுறோம். விவசாயத்தில் நிறைய நாங்கள் அப்டேட் பண்ண வேண்டி கிடக்கு. நாங்கள் மண்ணை கொண்டுட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னுக்கு எங்கிட்ட அப்பா எடுத்த விளைச்சலை இன்றைக்கு எடுக்கலாமே இருக்குது. அதுகளுக்கான காரணங்கள் ஆராயப்படணும். குறைஞ்ச நிலத்தில் நிறைஞ்ச விளைச்சலை எப்படி எடுக்கிறதுன்றதை நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நான் தொடர்ந்து சொல்லித்தரேன். நாங்கள் தயார். உங்களுக்கு நேரம் சொல்லித்தரேன்னு சொன்னாலும் நீங்கள் விவசாய கூட்டங்களை அரேஞ்ச் பண்ணுங்கோ, நாங்கள் சொல்லித்தரோம்.
நீங்கள் போக்குவரத்து செலவு மட்டும் போத்தா காணும், விவசாயிகளை அரேஞ்ச் பண்ணிக்கல அல்லது வேறு நிறுவனங்களை பிடிச்சிங்கன்னு சொன்னால் அவர்கள் எங்களுக்கு உரிய எங்களுடைய பேமெண்ட்களை தந்து அவர்கள் கூப்பிடுவார்கள். இப்போ இந்த வீடியோட நோக்கம் அந்த விளம்பரம் செய்கிறது இல்லை. நீங்கள் படிக்கணுமென்று ஆசைப்பட்டா நீங்கள் பேமெண்ட்டை பற்றி டோன்ட் worry, நாங்கள் வாரம். நீங்கள் வந்து அல்லது நாங்கள் போடுற பயிற்சி வகுப்புகளுக்கு வாங்க, ஒரு இலா பயிற்சி வகுப்பு செய்கிறார், காமதேனில் ஒரு பயிற்சி வகுப்பு செய்தோம், அப்படி சின்ன சின்ன பேமெண்ட்டாக நாங்கள் அந்த அண்டையான் செலவுகளை பகிர்ந்து நாங்கள் செய்து கொள்ளலாம். அப்படியான வழிமுறைகள் கூட இருக்குது. ஆனால் படிக்கணும். என்னோட கடைசி சமரி, விவசாயி படிக்கணும். விவசாயி படிக்காமல் விவசாயம் செய்தால் முடிஞ்சது கதை. அது அந்த நாட்டுக்கே சாபக்கேடு. நன்றி.